there was a girl ஒன்று இருந்தா. there was a box ஒன்று இருந்தது அப்படின்ற மீனிங் வரும். there were இருக்கின்றனவா? ஐயோ, இருந்தார்கள். வெரி குட். இருந்தன இருந்தார்கள். ஷிஃபா, இருந்தன இருந்தார்கள். there were many books here, நிறைய புத்தகங்கள் இங்கே இருந்தன. there were many people here, நிறைய ஆட்கள் இங்கே இருந்தாங்க அப்படி மீனிங் வரும். ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே there will be தான். இருக்கும், இருப்பார்கள், இருப்பா, இருப்பான், இருப்பாரு, எல்லாத்துக்கும் there will be தான். கிளியர்? ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் ஒன்று செஞ்சுக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் மீனிங்கை மட்டும் உங்களுக்கு பயப்படாம சொல்ல இல்லைன்னு சொன்னா யூ ஆர் கிரேட். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தாரேன். இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளுக்கு எதுவும் தேடவானா நீங்க லேர்ன் பண்ணதை வச்சு இந்த 10க்கும் உங்களுக்கு ஆன்சர் ரீட் பண்ணி இதுல தமிழ் மீனிங் சொல்லலாமான்னு பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு நான் சான்ஸ் தருவேன் ஃபுல்லா ரீட் பண்ணி இந்த 10 ரீட் பண்ணி மீனிங் சொல்றதுக்கு. உங்களுக்கு இப்போ 2 மினிட்ஸ் டைம் தாரேன். ஓகே, 2 மினிட்ஸ்ல கொஞ்சம் ரெடி ஆகுங்க. 2 மினிட்ஸ் முடிச்சதோட நான் கேட்பேன் யார் சொல்ல போறீங்கன்னு. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி இந்த சென்டென்சஸ் 1 by 1 ரீட் பண்ணி எனக்கு மீனிங் சொல்லணும். ஓகே, ரெடியா? ஓகே, யாரு who is going to try? Oh yes sir. ஓகே, யாரு? அமானியா, இப்பாவா, இல்லாட்டி வேற யாராச்சுமா? யாரு ட்ரை பண்ண போறேன்? இந்த 10 சென்டென்ஸ் ரீட் பண்ணி. I can sir. நேம் என்னதுமா? ஷிஃபா சாரா. ஓகே ஷிஃபா, 1 by 1 ரீட் பண்ணி தமிழ் மீனிங் சொல்லு. Their teacher is very kind. அவர்களுடைய ஆசிரியர் மிகவும் இரக்கம். வெரி There குட். are many நீங்க books. ரீட் பண்றதே பிழையமா? செகண்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணதே பிழை. ராங். Sorry. அது என்ன தே ஆவா? sorry. There are many books on the shelf. மீனிங். மேசைக்கு மேல் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன.
வெரி குட். They are playing football in the ground. அவர்கள் கிரவுண்டில் காற்பந்தாட்டம் விளையாடுகிறார்கள். வெரி குட். Go there and wait for me. அங்கே சென்று எனக்காக காத்திருங்கள். சூப்பர் சூப்பர். There was a cat under the table yesterday. நேற்று மேசைக்கு கீழே ஒரு கெட்டொண்டு இருந்தது. They are my classmates. Very good. அவர்கள் என்னுடைய வகுப்பு மாணவர்களாக இருந்தார்கள். வெரி குட். வகுப்பு மாணவர்களாக இருந்தார்களா? இருந்தார்கள் இது எப்படி பாஸ்ட் டென்ஸ் ஆகுது? They are my classmatesன்றது வந்து எப்படி பாஸ்ட் டென்ஸ் ஆகுது? இருந்தார்கள் எப்படி வரும்? இருக்கிறார்கள். Their car is parked outside. அவர்களுடைய கார் வெளியில் பார்க் பண்ணப்பட்டிருந்தது. எப்படி சொல்றீங்க இருந்தது? எங்க ஏன் இது பாஸ்ட் டென்ஸ்? எப்படி சொல்றீங்க இருந்தது? அங்க வாஸ் பார்க்ட் வரலையே, ஈஸ் பார்க்ட் தான வந்திருக்குது. பார்க்ட் வந்ததால அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ் வரும். ஈஸ் பார்க்ட் வந்தா ஃபியூச்சரா? இடி வந்தா ஃபியூச்சரா? சாரி, பொதுவா ஒரு வேர்போட இடி வந்தா அது என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரேன். எல்லாரும் நல்லா ஒப்சர்வ் பண்ணி கவனிங்க. நீங்க ஒரு ஒழுங்க ஒரு கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து படிச்சாதான் இந்த உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். இந்த சென்டென்ஸ்ல பொதுவா ஒரு சென்டென்ஸ்லமா சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், ஆப்ஜெக்ட் வரும். எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். அப்படித்தானமா? இந்த எழுவாய் வந்து அந்த சென்டென்ஸ்ல நடக்கிற வேலையை செய்யறவர். ரெக்கார்டிங் ஒன்று போடணும். எஸ், ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்றதுக்கு மெயினா எங்களுக்கு ரெண்டு கம்போனன்ட்ஸ் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப். சப்ஜெக்ட் சொன்னா எழுவாய், வேர்புண்டா பயனிலை, சத்ரு கிரியாவ. சப்ஜெக்ட் வந்து அந்த சென்டென்ஸ்ல நடக்கிற செயலை செய்யறவர் அல்லது செய்யறது. மேசை விழுகிறது, பூனை பாய்ந்தது, நான் வருவேன். இந்த மூணு சென்டென்ஸ்லயும் நான், மேசை, பூனை இது எல்லாமே என்னது? சப்ஜெக்ட் எழுவாய். பாய்ந்தது, தூங்குது, வந்தாங்க, விழுந்தேன் இது எல்லாமே என்னது? வேர்ப். ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இது ஒரு எல்லா சென்டென்ஸ்லயும் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இது இல்லாமலும் சென்டென்சஸ் வரும், இது இருந்தும் சென்டென்சஸ் வரும். நான் கொழும்புக்கு வந்தேன், இந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா? இருக்குது. எது ஆப்ஜெக்ட்? அப்பா இருக்குதுன்னு சொன்னா எது ஆப்ஜெக்ட்? அந்த நான் கொழும்புக்கு வந்தேன். நான்ன்றது சப்ஜெக்ட் எழுவாய், வந்தேன்றது வேர்ப் வினைச்சொல் கிரியாபத. கொழும்புன்றது வந்து ஆப்ஜெக்ட் இல்ல. ராங். கொழும்பு ஆப்ஜெக்ட் இல்ல. ஓகே, நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறேனே. ராஜா நேத்து அவனுடைய நண்பர்களுடன் கிரவுண்டில் கிரிக்கெட் சந்தோஷமாக நீண்ட நேரம் விளையாடினான். ராஜா அவனுடைய நண்பர்களுடன்
நேற்று கிரவுண்டில் சந்தோஷமாக நீண்ட நேரம் கிரிக்கெட் விளையாடினார். இதுல சப்ஜெக்ட் எழுவா என்னது? கத்ரு என்னது? ராஜா. ராஜா ராஜா. வெரி குட். ஏன்னா லாட்னது ராஜா. வேர்ப் வினைச்சொல் கிரியாபத பயனிலை என்னது? விளையாடினார். விளையாடினார். ஓகே. செல்லங்காரா பிளேடு. வெரி குட். ஆப்ஜெக்ட் என்னது? கிரவுண்டா, கிரிக்கெட்டா, நண்பர்களுடனா, நீண்ட நேரமா, சந்தோஷமாகவா? எது? நேற்றா? எது? கிரிக்கெட். எப்படி சொல்றீங்க கிரிக்கெட்? ராஜா நேற்று கிரவுண்டில் கிரிக்கெட் சந்தோஷமாக நீண்ட நேரம் நண்பர்களுடன் விளையாடினாரு. எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்க போக்கல. கிரிக்கெட் தான் ஆப்ஜெக்ட், கிரிக்கெட் தான் செயற்படு பொருள், கிரிக்கெட் தான் கர்மய அப்படின்னு நீங்க எப்படி சொன்னீங்க? அது 2 क्वेश्चन கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்? யாரை இல்லாட்டி எதைன்னு கேட்கணும். இந்த இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படிமா தெரியும் ஷிஃபா? நான் படிச்சுக்கிறேன். எங்க படிச்சிருக்கீங்கம்மா? ஸ்கூல்ல. வெரி குட். இதை உங்களுக்கு டீச் பண்ண டீச்சர் யாரு? பேர் சொல்லுங்க. மிஸ் பிரதீபா. வெரி குட். மிஸ் பிரதீபாக்கு 1000 சல்யூட்ஸ். அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாப். அழகா உங்களுக்கு படி சந்திக்கிறாங்க. சூப்பர். பெஸ்ட் டீச்சர்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. வெரி குட். ஒப்ஜெக்டை இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். ஒப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்குரிய 2 கொஸ்டின்ஸ் என்னது? யாரை, எதை, மொனவத காவத, வாட் இல்லாட்டி ஹூம். இந்த கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் சென்டென்ஸ்ல எவ்வளவு இருக்குது. நேத்து இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, விளையாடினார்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நாங்க என்னத்தை கேட்கணும்? யாரை அல்லது எது. அந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சரா வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். அப்ப அப்படி பார்க்கும்போது நான் கொழும்புக்கு போனேன். இந்த சென்டென்ஸ்ல கொழும்பு ஆப்ஜெக்டா? எதை போனேன், யாரை போனேன், அப்படி கொஸ்டின் கேட்கலுமா இந்த சென்டென்ஸ்ல? எதை போனேன், யாரை போனேன், கொழும்புக்கு போனேன். பாருங்க, இந்த சென்டென்ஸ் போனேன் அப்படின்ற சென்டென்ஸ்ல எதை யாரைன்னு கேட்கவே இயலா. அந்த சென்டென்ஸ்க்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வராது. ராஜா சோறு சாப்பிட்டாரு, இதுல ஆப்ஜெக்டிக்கா? இதுல ஆப்ஜெக்ட் வந்து இல்ல. ஓ இருக்குது. ஓ இருக்கு. பதறிக்குண்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஓ இருக்கு. எப்படி இருக்குது? எதை சாப்பிட்டான்? எதை சாப்பிட்டான்? ராஜா சோறு சாப்பிட்டான். எதை அல்லது யாரை? இப்படி ஒரு கொஸ்டின் நீங்க கேட்க இயலுமா? இல்லாதா? இயலும். கேட்டாலும் ஆன்சர் என்னது? சோறை, சோறு. அப்ப இதுதான் ஆப்ஜெக்ட். அப்ப சில சென்டென்சஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கும், சில சென்டென்சஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு சொல்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். இதை நாங்க ஒரு கோர்ஸா படிக்க போல டீட்டெயிலா மெதுவா நாங்க அதுல படிப்போம். இப்ப பொதுவா சென்டென்ஸ்ல எப்படி வரும்னு சொன்னா இப்படித்தான் வரும். ஐ சப்ஜெக்ட், பார்க்ட் த கார். இப்படி வச்சுக்கொள்ளுமே. ஐ பார்க் த கார். நான் பார்க் பண்ணினேன் காரை. சப்ஜெக்ட் என்னது? ஐ. வேர்ப் என்னது? பார்க் பண்ணினேன். ஆப்ஜெக்ட் எதை, யாரை பார்க் பண்ணினேன், எதை பார்க் பண்ணினேன், காரை. இப்படித்தான் சென்டென்ஸ் வரும். இப்ப இப்படியாப்பட்ட நேரடியான சென்டென்சஸ்க்கு சொல்லுவாங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது சப்ஜெக்ட் தான் வேர்ப செய்யுது. இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பேச்சு வாக்குல சப்ஜெக்ட சொல்லாம, சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம ஆப்ஜெக்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சென்டென்ஸ் அமைப்பாங்க. ஆனா ரெண்டுமே ஒன்றுதான். இப்ப உங்களோட மாமா வந்து ஃப்ரிட்ஜ்ல சீஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க போயிட்டு அதை திருட்டுத்தனமா தின்னுட்டீங்க.
இப்ப மாமா வந்து கேக்குறாங்க, ஏய் ஃப்ரிட்ஜ்ல வச்ச சீஸை தின்னது யாரு? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் தான் சீஸை தின்றேன் அப்படித்தான் சொல்ல போறீங்க. ஆனா அப்படி சொன்னா உங்களுக்கு அடி விழும். அப்படி சொல்லாம நீங்க என்ன சொல்ல போறீங்க? அம்மா அந்த அந்த சீஸ் வந்து தின்னு பட்டுட்டு என்னையால சீஸ் வந்து என்னையால தின்னு பட்டுட்டு, அதாவது நான் சீஸை தின்னேன்னு சொல்லாம சீஸ் என்னையால தின்னு பட்டுட்டுன்னு சொல்லி சொல்றீங்க. ரெண்டுமே உண்டு தானே, ரெண்டுமே உண்டு தான். ஆனா நான் சீஸை தின்னேன்னு சொல்லாம சீஸ் என்னையால தின்னு பட்டுட்டுன்னு சொல்லி சொன்னா அடிக்க மாட்டாங்க. ஏன்? இங்கிட்டு வந்து நான்றத வந்து கடைசியா தான் போடுறீங்க. சீஸ் மேலதான் பழிய போடுறீங்க. அதாவது நான் சீஸை தின்னல, சீஸ் தான் என்னையால தின்னு பட்டுட்டு. அப்ப அந்த ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து யாரு செஞ்சா சப்ஜெக்ட் அதை பின்னுக்கு ஆக்குறோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு சொல்லுவாங்க passive voice. இதுக்கு சொல்லுவாங்க என்னதுமா? passive voice. இதுக்கு சொல்லுவாங்க passive voice. இது எப்படி சொல்றதுண்டா, இதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், அந்த ஒப்ஜெக்ட முன்னுக்கு போடணும். இந்த ஒப்ஜெக்ட முன்னுக்கு போடணும். இப்ப அதாவது இங்க ஒப்ஜெக்ட் வந்து கார் தானே, அதை இங்கிட்ட ஆக்கணும். அதுக்கு பிறகு ஃபார்முலா படி இந்த பார்க்டு அப்படின்றது வந்து வாஸ் பார்க்டு மாறும். இங்கிட்ட இருக்கிற ஐ வந்து என்னவா மாறும்? பை மீயா மாறும். மீ. ரைட். இப்ப கிளியரா? இந்த ஐ இந்த பை மீயா மாறுது. இந்த கார்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இங்கிட்டு சப்ஜெக்டா மாறுது. இது என்னது? இந்த பார்க்ட்ன்றது வந்து வாஸ் பார்க்டா மாறுது சட்டப்படி. இது சில நேரம் வாஸ் பார்க்ட்னு மாறும், இந்த இங்கிட்டு வந்திக்கிற மாதிரி இஸ் பார்க்ட்னு மாறும், வில் பி பார்க்ட்னு மாறும், வில் பி பீயிங் பார்க்ட்னு மாறும், வாஸ் பீயிங் பார்க்ட்னு மாறும். பல வடிவங்கள்ல மாறும் டென்சஸுக்கு ஏத்த மாதிரி. ஆனா பாருங்க, இந்த பார்க்ட் வந்து வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட்க்கு வந்திருக்கிற பார்க்ட் வந்து வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஆனா இங்கிட்டு வந்திருக்கிற பார்க்ட் வந்து பாஸ்ட் ஃபார்ம் இல்ல. யாருக்கு தெரியும் அது என்ன ஃபார்ம்? அது இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். அதனால இந்த பார்க்ட் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல வந்திருக்குது. ஆனா இங்கிட்டு வந்து இது பெசிவ் வாய்ஸ்ல வந்திருக்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்ம் இல்ல, இது வேற ஃபார்ம். அது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? நாங்க தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ், வாய்ப்பு கிடைச்சா. இந்த மாதிரி வெர்புக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு தெரியுமா? 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. இது அப்படியே இந்த பிடிஎஃப் தான். இந்த மாதிரி பாருங்க, வெர்புக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. பேஸ் ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம், தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம், நான் சொன்ன பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபல் 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபார்ம் ஒவ்வொரு இடத்துல வரும். பாருங்க, இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் வரணும், இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரணும். இப்படி சட்டங்கள் இருக்குது. இந்த பாடங்களுக்கு சொல்லுவாங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸ், அதாவது டென்சஸ் பெசிவ் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க சொன்னாங்களே பார்க்டு வந்திருக்குது, இது வந்து பாஸ்ட் இல்ல. பார்க்டு வந்ததுக்காக வேண்டி இது பாஸ்ட் இல்ல. ஏண்டா இது இவங்க நினைக்கிற மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் இல்ல, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல வந்திருக்குது. இஸ் வந்து வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்துச்சுண்டா அதுக்கு சொல்லுவாங்க வந்து பிரசன்ட் பெசிவ் வாய்ஸ் டென்ஸ். அது ஒரு பெசிவ் வாய்ஸ் டென்ஸ். இதுல அர்த்தம் என்னதுன்னு சொன்னா, அவர்களுடைய கார் வெளியே பார்க் பண்ணப்பட்டுள்ளது. இதுதான் இதுல மீனிங். இப்ப நான் சொன்னது நிறைய பேருக்கு 100க்கு 10% கூட விளங்கி இருக்காது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும், ஆனா இப்ப குழப்பமா இருக்கும். ஏன்னு சொன்னா
நாங்க டென்சஸ் ஸ்பெசிவ் வாய்ஸ்மா பேசிக்ல இருந்து படிச்சு கொண்டு வரணும். டென்சஸ் ஸ்பெசிவ் வாய்ஸ் வந்து பேசிக்ல இருந்து படிக்கணும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு வேர்போட இந்த வடிவங்கள் நான் இப்ப காட்டினே அதை படிச்சு அங்கிட்டு இருந்து டென்சஸுக்கு வரணும். அப்பதான் எங்களுக்கு இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இவங்க கேட்டாங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நீங்க நம்பர் 8 ரீட் பண்ணுங்கம்மா. 8 அந்த கேர்ள். அது சொல்லி கொண்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட். There will be a meeting tomorrow. வெரி குட். மீனிங் என்னமா? நாளை கூட்டம் நடைபெறும். நடைபெறும் இல்லையே, there will be a meeting. இப்ப நாங்க இப்பதான் தமிழ்ல பார்த்தோம். there will be a meeting என்ன மீனிங் என்ன? there will be a meaning என்ன இப்பதானே பார்த்தோம். எல்லாரும் கண்ணை துறங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தூங்காம. இருப்பார் இருந்தார். இருந்தாருன்னு எப்படிமா வரும்? there will be இருந்தாருண்டா பாஸ்ட். இருக்கும் இருக்கும் வேற இருந்தும் இருந்துமா? அதே அப்படி ஒரு தமிழ் நான் கேள்விப்பட்டே இல்லையே. இருக்கும், இருப்பான், இருப்பால், இருப்பார், இருப்பார்கள். ஏன்னா இப்ப நீங்க நடைபெறும் சொல்லி சொன்னீங்களே, இப்ப இங்க எங்க எங்க இருக்குமா காட்டுங்க, எங்க காட்டுங்க இருக்கும் இங்க. இப்ப நாங்க பார்த்தோம் there will be இருக்கும், இருப்பார்கள், இருக்கும். நடைபெறும் எங்கால இருந்து வந்துச்சு புதுசா? there is there ஆண்டா இருக்குது, there was there ஆண்டா இருந்துச்சு, there will be இருக்கும். இப்ப நீங்க இந்த சென்டென்ஸை மாத்துங்கன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லணுமே. நடைபெறும், வெகு விமரிசையாக நடைபெறும், அதெல்லாம் கேட்கலையே நான். there will be a meeting tomorrow மீனிங் என்ன? நாளை ஒரு கூட்டம் இருக்கும். இருக்கும். வெரி குட். நாளை ஒரு கூட்டம் இருக்கும். வெரி குட். நெக்ஸ்ட் நம்பர் 9. யாருமா சொல்லி இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்தது யாரு? அவங்களே இந்த 10 கம்ப்ளீட் பண்ணுங்களே. என்ன இவ்வளவு ஸ்லோ? There were several students in the library. வெரி குட். மீனிங் என்னதுமா? நிறைய மாணவர்கள் லைப்ரரியில் இருந்தார்கள். வெரி குட். வெரி குட். அடுத்தது. They are very happy today. இது ஒழுங்கா வாசிங்க. இது ஒழுங்கா வாசிங்க. இது தேயா இல்ல. அவர்கள் இந்த இது தேயா இல்ல. There they were. ஐயோ மை காட், என்ன புள்ளையல்மா நீங்க? பாருங்க பாபா, தே ஆ அதுல கண்ட்ராக்ஷன் தானே இது. அதுவும் பில, அதுவும் பில, அது பச்சை பில, ராங். அது தேண்டா தேசிகா. என்ன வளர்த்துறீங்க? தே ஆ அதுல கண்ட்ராக்ஷன் தான் இது. அதுவும் தே ஆ தான். இது எப்படி ரீட் பண்றேன்? அவர்கள் கேக்குற கொஸ்டினே உங்களுக்கு விளங்கல. இப்ப நான் என்ன கேக்குறேன்? நான் கேக்குறேன் உங்கள்ட்ட இது எப்படி ரீட் பண்றதுன்னு கேக்குறேன். தமிழ் சென்டென்ஸ் சொல்லி கொண்டிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மனுஷர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இந்த உலகத்துக்கு வாங்க. கமோன், இது எப்படி ரீட் பண்றது? THEY space THEY apostrophe RE. What is this? எல்லாரும் மைக் ஆன் பண்ணி தயவு செஞ்சு சத்தம் போட்டு சொல்லுங்க. இதுதான் நான் உங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக். எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு தெரியும் எல்லாம் மைண்டுக்கே வச்சு கொண்டிருக்கிறேன். They are very happy today. என்ன சொன்னா?
ஓகே, தே ஆர் வெரி ஹாப்பி டுடேனா மீனிங் என்னது? அவர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வெரி குட். அவர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கேர்ஃபுல்மா, கேர்ஃபுல். படிக்கிறது நாங்க ரிவைஸ் பண்றது இல்ல, அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றதுல எல்லாம் தெரியும்னு மனசுக்கே இருக்கிறேன். அப்படியே இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு 10 மினிட் 2 மினிட்ஸ் டைம் தரேன். 11ல இருந்து 20 வரை காட்டியும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் முன்னுக்கு வந்து இதை ஃபுல்லா ரீட் பண்ணி தமிழ் மீனிங் சரியா சொல்லணும். சார் அவருக்கு டைம் தரேன், அதுக்கு தான். ஓகே, சார் யாரு? ஏமா கேளுங்க, கேளுங்கம்மா, கேளுங்க. இருக்கிறார்கள் எப்படி வரும்? வெரி ஹாப்பி டுடே தானே இருக்குது. எங்கம்மா? ஓ, தே ஆர் வெரி ஹாப்பி டுடே. இந்த இடத்துல தேண்டா அவர்கள், ஆறத்தான் நாங்க இருக்கிறார்கள் எடுக்கணும். ஆமீசா. இது நல்ல ஒரு கொஸ்டின் உண்டு. இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ண போறேன்? இது உங்களுக்கு தெரியுமாமா? பீன்னு ஒன்று இருக்கு. பி, பீண்டா என்னது? பீண்டா என்னது? பி ஹாப்பி அப்படின்னா மீனிங் என்ன? ஹாப்பியாக இருங்கள். ஓ, அப்ப பீண்டா மீனிங் என்ன? சந்தோஷமாக இருங்கள். ஐய, ஆண்டவனே என்ற ரப்பே, பி ஹாப்பின்னா மீனிங் என்ன? ஒருத்தர் கவலையா இருக்கிறாரு, அவரை பார்த்து ஆஜி பி ஹாப்பி அப்படின்னா மீனிங் என்ன? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. இப்ப பி, 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 பி என்னது? இரு. இதான் கேக்குறேன், இதான் கேக்குறேன். வெரி குட். பீண்டா மீனிங் என்னது? இரி. இரு. பீண்டா இரு. இந்த பி அப்படின்றது வந்து ஒரு எப்படின்னு சொன்னா ஹெல்பிங் வெர்ப் தான் மாறும். பி வந்து ஹெல்பிங் வெர்ப் தான் மாறும். எப்படின்னு சொன்னா பியை நாங்க என்ன செய்வோம்? am, is, was, were, will be இப்படி மாறும். அப்ப இந்த பி தான் என்னவா மாறுது? am, is, are, was, were, will be மாறுது. இது எல்லாம் சொல்லுவாங்க வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சென்டென்ஸ்ல பாருங்க, I am a teacher. I am a teacher இல்ல, I am a teacher மீனிங் என்ன? தமிழ் மீனிங் என்ன? நான் ஒரு ஆசிரியர். நான் ஒரு ஆசிரியர். வெரி குட். நான் ஒரு ஆசிரியர். பிறக்க போக்களே இவர் ஆசிரியரா? ஹாஸ்பிட்டல்ல, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிறக்க போக்களே ஆசிரியரை வெளியிடுங்க, ஆசிரியர் வந்துட்டாரு, ஆசிரியர் குளிப்பாடுங்க அப்படியா சொல்லுவான்? பிறக்க போக்களே நீ ஆசிரியரா? இல்லையா? அப்ப இப்ப ஆசிரியராக இருக்கிறேன். அப்ப நீங்க சொல்ல போகல நீங்க எப்படி சொல்லணும்? நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லக்கூடாது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் தான் சொல்லணும். அதுதானே சரியான மெத்தட். அது ஆன்சர் பண்ணுங்க, விளங்குதா? நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லக்கூடாது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஆனா பிராக்டிக்கலி பேசும்போது நாங்க அப்படி சொல்றியா? சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அப்ப நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லி முடிச்சதுக்கு ஆக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து மறைஞ்சிருக்குதா இல்லையா? மறைஞ்சிருக்குது சார். வெரி குட். அதே மாதிரி தான் இங்கிட்ட ஆம்னு இருந்ததுக்கு அந்த ஆமுக்கு பின்னுக்கு என்ன மறைஞ்சிருக்குது? அந்த பீன்ற இருக்கிறேன்றது மறைஞ்சிருக்குது. இப்ப இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். இவங்க சொல்றாங்க தே ஆர் வெரி ஹாப்பி.
இந்த they are very happy இல்ல ஆ இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த இருக்கு. ஆக்கு பின்னுக்கு ஆ வந்து என்னது இருக்குது. ஆவா மாதிரி இருக்குது? எது ஆவா மாதிரி இருக்குது? பி அந்த பி தான் ஆவா மாதிரி இருக்குது. அப்ப பீட மீனிங் என்னது? இருக்கிறேன். இரு. அப்ப தே இருக்கிறார்கள் வெரி ஹாப்பி. இப்ப கிளியரா? அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இங்க எப்படி தெரியுமா இருக்கிறார்கள் வந்துச்சு? இந்த ஆவ வச்சு. ரைட்டா? இந்த மாதிரி நல்ல டவுட்ஸ் கேளுங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்லித்தாரேன்னு சொன்னா நாளைக்கு உங்களைய பார்த்து யாராவது குறுக்கு கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏ லெவல்ல எல்லாம் இப்படியாப்பட்ட அந்த இன்டிரெக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேம்மா, இப்ப டைம் எடுங்க. 11ல இருந்து 20 வர காட்டி இருக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுங்க, முன்னுக்கு வாங்க, ஃபுல் சென்டென்ஸ் ரீட் பண்ணி தமிழ் மீனிங் சொல்லுங்க. நல்ல ரெடி ஆகுங்க, பிழை விடவானா I'll get angry. ஓகே, ரெடியா? யார் சொல்ல போறா? Yes, sir. நேம்மா, நேம். Amina. ஓகே, ஸ்டார்ட்மா. There is a bird on the tree. ஓகே, மீனிங். மரத்தின் மேல் ஒரு பறவை இருக்கிறது. வெரி குட், வெரி குட். Their parents live in Colombo.
அவர்களுடைய பெற்றோர் கொழும்பில் வாழ்கிறார்கள். Very good, very good, very good, very good. அடுத்தது next one. There are 2 cups on the table. Table. மேசையின் மேல் 2 கோப்பைகள் உள்ளன. Very good, very good, very good. They are working hard for the exam. Careful. அது ஒழுங்கா ரீட் பண்ணுங்க. They are working hard for the exam. They are working hard for the exam. Very good. அவர்கள் தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கிறார்கள். Yeah, very good. There was a beautiful garden here before. There was a garden. There was a beautiful garden here before. Very good, very good, very good. இதற்கு முன்பு இங்கே ஒரு அழகான தோட்டம் இருந்தது. Very good. Okay, sorry. Superb. Go there quickly and bring the bag. அங்கு வேகமாக சென்று பையை எடுத்து வாருங்கள். Okay. Very good, very good. They are my best friends. Okay. அவர்கள் என்னுடைய சிறந்த நண்பர்கள். Very good. Superb. Very good. Their house is near the mosque. Okay. Other meaning? அவர்களுடைய வீடு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ளது. Very good. Superb. Okay. Done. There will be a heavy rain tonight. Okay. இன்று இரவு பலத்த மழை பெய்யும். Okay. பலத்த மழை ஒன்று இருக்கும். Okay. பெய்யும்னு சொன்னா இல்லையா? அது பெய்யும்ன்றது சரி. ஆனா அந்த there will be ன்னு வந்திருக்குது. அப்ப பலத்த மழை ஒன்று இருக்கும். There were many people at the event. அந்நிகழ்வில் பல மக்கள்கள் இருந்தனர். Very good. Correct, அண்ணா. Super. Done. Very good. எல்லா சென்டென்ஸும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுச்சு. Who is that? அம்மா. அமீனா. Very good, Raja. Very good. Nice. Very good. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 minutes டைம் தாரன். இந்த 10 நேம் எனக்கு ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஒரு 2 minutes டைம் தாரன். ரெடி ஆகுங்க. அதுக்கு பிறகு சான்ஸ் தாரன். இந்த மாதிரி மெதுவா ஆறுதலா கேர்ஃபுல்லா ஒழுங்கா ரீட் பண்ணி டேபிள் மீனிங் சொல்லணும். ஓகே, ரெடி, கெட் ரெடி. Sir, ஓமா, யா கரெக்ட். white board விளங்குதில்ல சார். ஸ்கிரீன் ஒயிட் போர்ட். ஓகே, இவ்வளவு நேரம் இவங்க எப்படி ரீட் பண்ணாங்க? ஓகே, இப்போ பாருங்கம்மா கரெக்டா. ஓகே சார், விளங்குது. ஓகே பாபா, யாரு ரெடி? யாரு
ஓகே, யாருமா? Who is going to? ரெண்டு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, இன்னும் மைக் ஆன் பண்ண பாடு. யா, நேம் என்னதுமா கூட? அப்சா. அப்சா ஸ்டார்ட்மா. ஒவ்வொன்றா ரீட் பண்ணி கேர்ஃபுல்லா டென் மீனிங் சொல்லுங்க. அஸ்லா ஸ்டார்ட். There is some milk in the fridge. ஓகே, குளிர்சாதன பெட்டியில் கொஞ்சம் பால் இருக்கிறது. இருக்கிறது. வெரி குட், வெரி குட். They are very honest people. கேர்ஃபுல்மா திரும்ப ரீட் பண்ணுங்க, மெதுவா ரீட் பண்ணுங்க. They are very honest people. வெரி குட்மா. இதுல சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்றேன் உங்களுக்கு. ஹானஸ்ட் இல்ல, honest. Honest. ஓ ஓ ஓ ஓ இட்ஸ் சைலண்ட். அப்ப honest. They are very honest people. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. They are very honest people. டக் டக்குன்னு மீனிங்க சொல்லி கொண்டு வாங்க. அவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். வாவ் வாவ் வாவ், வெரி குட். அதை நாங்க அந்த இவங்க சொன்னது மாஷால நல்லா, நான் இங்கிட்டு சொன்ன மாதிரி தான். அந்த இருக்கிறார்கள்ன்றது உண்மைத்தான், ஆனா அதை நாங்க சொல்ல தேவையில்லை, அதை மறைச்சிடுவோம். அவர்கள் நேர்மையானவர்கள் அப்படி சொன்னாலே போதும். வெரி குட். The decision was correct. Their decision was correct. அவர்களின் முடிவு சரியானது. பீல ராங். அவர்களின் முடிவு சரியாக இருந்தது. வெரி குட். சரியானதாக இருந்தது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். There are 5 students in the classroom. அது ராங் ராங் ராங், அதுவும் ராங். There are 5 students in the ராங் classroom. ராங் ராங், அதான் ராங்னு சொல்றேன், திரும்ப அதே சொல்றீங்களே. எனக்கு சொல்லுங்க, இந்த வேர்டு என்னது? நீங்க மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளாடுறீங்கன்ற கொஞ்சம் வேற யாரும் சரி சொல்றீங்களா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ்? மைக் ஆன் பண்ணி கூட ஆஃப் பண்ணி கூட என்னது இது? சஸ்லா சொல்றீங்களா இல்லாட்டி வாட் ஷல் வி டு? There ஓகே, இது என்னம்மா? இது என்னது? are ரெண்டையும் சேர்த்தா என்னது? there are ராங், பில. இது என்னது? there தேயா. ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ், நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. இது என்னது? தேயா. there இது என்னது? are ரெண்டையும் சேர்த்தா? there are மை காட் அம்மா, இது என்னது? there இது என்னது? are வெரி குட். ரெண்டையும் கெப்புட்டு சேருங்க. கமான். there are அது பிள்ளையம்மா, மை காட், நீங்க தேன்னு சொல்றீங்களே, இது என்னது? THERE. தேயா தேயா. there are 5 students in the class. அதத்தான், மை காட், இவ்வளவு நேரம். ஓகே, ஸ்டார்ட். திரும்ப மிஸ்டேக் விட்டதுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க ட்ரை பண்ணோம்.
சொல்லுங்க திரும்ப 24 சஸ்லா. There are 5 students in the classroom. Very good. There are 5 students in the classroom. There are 5 students in the classroom. Okay, come on. Meaning சொல்லுங்கம்மா. வகுப்பறையில் 5 மாணவர்கள் இருந்தார்கள். இல்ல 100% wrong. எதை வச்சு இருந்தார்கள்னு சொன்னீங்க? Are ஆண்டு சொன்னா அது பாஸ்டா. அப்ப there were 5 students அதுல மீனிங் என்ன? அதுவும் இருந்தார்களா? 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். Next one. சஸ்லா. They are waiting for the bus. Super. They are waiting for the bus. Very good, Raja. Meaning என்னது? அவர்கள் பேருந்திற்காக காத்திருக்கிறார்கள். காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி சொல்லி தந்தா தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? அப்பதானே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாமா? ஓகே. அவர்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். There was a mistake in ஒரு நிமிஷம். யாரு சரி என்ன சரி சொல்லி தந்தா ரிப்பீட் பண்ணுங்க. வாயால ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் அந்த மைண்டுக்கு போகுமா? They are waiting for the bus என்ன தெரியுமா? அவர்கள் பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லிட்டேன். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? அவர்கள் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெரி குட். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? ரிப்பீட் பண்ணணும். வெரி குட். அடுத்தது. There was a mistake in the report. There was a mistake in the report. Very good. அதோட மீனிங் என்னது? அறிக்கையில் ஒரு தவறு இருந்தது. அறிக்கையில் ஒரு தவறு இருந்தது. வெரி குட். Next one. Go there and sit quietly. Okay, ma. அங்கே சென்று அமைதியாக உட்காருங்கள். Superb. Very good. Next one. There will be a holiday next week. Okay. Meaning, ma? அடுத்த வாரம் ஒரு விடுமுறை இருக்கும். Very good. Next one. There were 3 pens on the desk. மேசையின் மீது 3 பேனாக்கள் இருந்தன. Very good. Their children study at the same school. அவர்களின் குழந்தைகள் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். வெரி குட் மா. மாஷாஅல்லாஹ். வெரி குட். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு விளங்குதா எப்படின்னு சொல்லி பாருங்க. இது சாதாரண ஒரு சிம்பிள் லெசன் மாதிரி விளங்கும். ஆனா எங்களை டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில மிச்சம் தேவையான ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று. இதை நாங்க 1 hour லேர்ன் பண்ணணுன்ற அவசியம் ஒன்று இல்லை. ஆனா பாருங்க இதுல எங்களுக்கு எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப இந்த இங்கிலீஷ் ஒரு கடல் மாதிரி. இட்ஸ் லைக் ஓஷன். இதுல நிறைய விஷயங்கள் நாங்க லேர்ன் பண்ண வேண்டி இருக்குது. பாருங்க இந்த ப்ரவுட் ரோட் ஸ்டோரியில இப்போதைக்கு இது வரைக்கும் தான் வந்திருக்கிறோம். இந்த ஃபுல் ஸ்டோரியும் பார்த்து முடிய போக்குல 3 months ஆகும். ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கிராமட்டிக்கல் லெசன்ஸ் இருக்குது. Once upon a time in a desert far away there was. இப்போ இந்த there was the meaning என்னது? இவ்வளவு நாங்க லேர்ன் பண்ணிட்டோம். இந்த there was the meaning என்னது? இருந்தது. வெரி குட். சாரி உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குது இல்லைன்னா இந்த there was the meaning என்னது? இருந்தது. Once upon a time முன்னொரு காலத்தில் in a desert far away தொலைதூர பாலைவனத்தில் இருந்தது a rose. இந்த ஏன்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்ட்? நான் கேட்ட क्वेश्चन எப்படியாப்பட்ட வேர்ட்? மீனிங் கேட்கல. இன்டெஃபினிட் ஆர்டிகல் யாரு சொன்னாங்களோ அவங்க தான் கரெக்ட். யார் சொன்னது? அமானி. வெரி குட். இந்த ஏட மீனிங் என்னது? ஒரு. வெரி குட். ஏன் இங்கிட்டு வந்துச்சு? ஒரு ரோஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் போட்டுக்கிட்டு.
ஓகே குட். ஆனா கிராமட்டிக்கலி எனக்கு நியாயப்படுத்துங்க. இந்த ரோஸ்ன்றது ஒரு நவுன், அது ஒரு கவுண்டபிள் நவுன், அது ஒரு சிங்குலர் நவுன். அந்த ரோஸுக்கு முன்னுக்கு ஒரு ரோஸ்னு சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருந்துச்சு, அதனால தான் நாங்க அதை போட்டோம். ஆர் வந்து ஒரு கான்சனன்ட், அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்டு வருது. இந்த 7 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனதுனால தான் நாங்க அதை போட்டோம். கரெக்டா? Yeah. Yes, sir. இப்ப இதுக்கு பிறகு வர இந்த ஹூ என்னது, ஓஸ் என்னதுன்னு சொல்லி நிறைய நாங்க லேர்ன் பண்ணணும். இந்த ஃபுல் பிடிஎஃப்பும் இந்த கிராமர் பேசிக் நான் செஞ்சது ஃபுல் அவ்வளவும் இருக்குது. ஓகே, ஸோ நாங்க இந்த செஷனை இதோட கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ யா ஆஃப்டர் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஃப்ரீ 3 months இங்கிலீஷ் கோர்ஸ்னு சொல்லி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 10th கிளாஸ் என்னம்மா, 10வது கிளாஸ் என்ன? யா, ஒரு 2.5 Oh, months yes, இது sir. நடக்குது. ஓகேம்மா, ஓகே ஓகே. ஒரு 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சோஃபா ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. டசன்ட் மேட்டர், நாங்கள் இது வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களோட கிளாஸ் இருக்கும், பட் நான் இல்லை, வேற ஒரு லெக்சர் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டாமா நான் உங்களுக்கு சொல்ல வர ஐட்டம் என்னதுன்னு சொன்னா, கிராமர் வந்து கொஞ்சம் ஆழமான பார்ட், அதுல நிறைய இருக்குது. நாங்க எல்லாரும் கொஞ்சம் கிராமர்ல வீக் இல்லை, எங்களுக்கு கிராமர்ல நிறைய லெசன்ஸ் தெரியா. நாங்க கிராமர்ல வீக்குன்னு சொன்னதுக்கு we are not weak actually. we are not weak actually. எங்களுக்கு அது சப்ஜெக்ட் வந்து தெரியா. அப்ப அந்த தெரியாத கிராமர் லெசன்ஸை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து எங்களுக்கு தெரியுது. எப்போ நாங்க அந்த பேசிக் கிராமரை பிக்அப் பண்ணி எங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ல நாங்க இம்ப்ரூவ் பண்றோமோ அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யணும், இங்கிலீஷால பேசலும், மற்றவங்க இங்கிலீஷால பேசினா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளையிலும், நாங்களாகவே இங்கிலீஷால எழுதியலும், எழுதிக்கிறது வந்து வாசிச்சு விலைக்கு கொள்ளையிலும். இந்த பேசிக் கிராமர் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் வந்து A-level இங்கிலீஷ்ல எஸ் பாஸ் ஆகுது எங்களுக்கு எடுக்கலும். லைஃப் லாங் தேவையான லெசன்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன்று கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு வார்ம் அப் ஒன்று கொடுக்கணும், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரீ 3 months கோர்ஸ் தான் இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜ் ஆகாததுனால நாங்கள் இதை லைக் 2.5 months 2 monthsலேயே நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறோம். நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தருவேன், அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதாகவும் நாங்கள் சிட்டி கேம்பஸ் இன்ஸ்டியூஷனால நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பிறகு இவங்க சரி கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்தர். அது இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம்ல உங்களுக்கு இங்கிலீஷோட சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் வந்தாலோ அல்லது சப்போர்ட் தேவைந்தாலோ கொஞ்சம் ஏர்லியா நீங்க எனக்கு சொல்லி கொண்டீங்கன்னா என்னால ஏழுமான சப்போர்ட்டை எனக்கு இருக்கிற டைம்ல நான் உங்களுக்கு செய்வேன். லைக் உங்களுக்கு ஏதாச்சும் மீனிங்ஸ் தெரியாது, லைக் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க, அதுல கரெக்ஷன்ஸ் தேவை, ஏதாவது எக்ஸாம் வருது ரெடி ஆகணும்னு சொன்னா ஒரு வெரி வெல் இன் அட்வான்ஸ் ஏர்லியாவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன அவைலபிள் டைமை பார்த்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ டச்ல இருங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மந்த் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்த உடனே கட்டாயம் அட்வான்ஸ் லெவல் செய்யுங்க. அட்வான்ஸ் லெவலுக்குரிய சப்ஜெக்ட்ஸை வந்து இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. A-level இங்கிலீஷ்ல நீங்க A பாஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹையர் ஸ்டடீஸுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஜொப்புக்கு, லைஃபுக்குன்னு சொல்லி லைக் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு கண்ணு, காது, மூக்கு தேவையோ அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில். எப்படி சரி அதை இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய முயற்சி பண்ணுங்க. இஃப் ஐ கேன் சப்போர்ட் டெஃபினெட்லி ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட். தென் தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல இருந்தா சொல்லலாம், கேட்க இருந்தா கேட்கலாம். கன்க்ளூட் பண்ண போறோம். Sir, ஆமா, எனக்கு ஒரு டவுட் உண்டு. கேளுங்க. therefore வந்து எங்க யூஸ் பண்ணேலும்? என்னதுமா therefore? ஓ, ஓகே, sorry. therefore அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் வந்து சோ. தமிழ்ல சொல்லுவாங்க வந்து ஆகவே, இல்லாட்டி எனவே. அது எப்படின்னு சொன்னா I am sick, so I can't come to school today. இந்த சென்டென்ஸ் தானே, இந்த இடத்துல சோ போட்டீங்க தானே.
சோக்கு பதிலா உங்களுக்கு therefore போடலாம். சோக்கு பதிலா therefore போடலாம். சோக்கு பதிலா therefore போடுறது ஸ்டைலிஷ். இதுதான் therefore மீனிங். ஓகே? ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். So students, thank you very much. Keep in touch. Bye. எல்லாரும் என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் எடுத்தாங்க, நானும் உங்களோட நம்பர் சேவ் பண்ணிக்கொள்றேன். டச்ல இருங்க. பாய். குட் நைட். See you. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். Waalaikumsalam. வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ். See you.